மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் எம்.எஸ். சங்கீதா அவர்களை நான் ஒரு மனு கொடுக்கலாம்னு சொல்லி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த நவீன் மற்றும் அவரோடு தமிழ்நாடு முழுவதும் உயிரிழந்த 7 பேர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை கடிதத்தை கொடுக்கிறதற்கு சென்றிருந்தோம். அங்கே அந்த கோரிக்கை மனு கொடுக்க போன இடத்திலே சங்கீதா என்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மிகவும் தரந்தாழ்ந்த முறையிலே அவர் நடந்து கொண்டார். இந்த ஜல்லிக்கட்டு என்றால் ஏன் அவருக்கு அவ்வளவு அலர்ஜி என்று எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் போன போதே சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விடுவிடு என்று பேசி நாங்கள் கொடுத்த மனுவை கூட வாங்கி படிக்காமல் அவசர அவசரமா கையிலே தூக்கி போட்டதற்கு அப்புறம் நாங்கள் எங்களுடைய குறையை சொன்னோம். அந்த மனுவை அவங்க படிக்கல. அந்த மனுவை படிக்கிறதுக்காக நாங்க அதை படிக்காதனால நாங்க அந்த குறையை சொல்றோம். அம்மா இங்க வாங்கம்மா, ஜல்லிக்கட்டு என்பது 20,000 கோடிக்கு மேல அங்க பிசினஸ் நடக்குது. பல்வேறு விளம்பர கம்பெனிகள் முதல்ல அங்க இருக்கிறாங்க. ஒரு நவீன் என்ற ஒரு பையன் இறந்திருக்கான். அந்த நிவாரணத்தை கொடுப்பதற்கு கூட நாங்கள் 3 நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்படுகிறது என்று சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, உங்களை யாரு மாடு பிடிக்க வர சொன்னா அப்படின்னா, இது ஒரு வீர விளையாட்டு, இது வீர விளையாட்டு, இது பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னா, இல்ல இது பாரம்பரிய விளையாட்டு தான், ஆனா அது ஸ்போர்ட்ஸ்ல சேராதுன்னு சொன்னாங்க. நம்ம சிலம்பாட்டம் கபடி எல்லாம் இருக்கிற பட்சத்துல இதை சேர்க்கணுன்றதுக்காண்டி தான் நாங்க முதல்வர்கிட்ட நாங்க கடிதம் கொடுத்திருக்கோம் உங்கள் வாயிலாக அப்படின்னு சொன்னேன். நாங்க சொல்றது எதையுமே கேட்காம இன்றைக்கு நடந்துகிட்ட முறையை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி இவர் நடந்துகிட்டார். இன்னைக்கு இந்த அம்மா சங்கீதா அவர்கள் நாங்க என்ன சொல்ல வரோம்னு கூட கேட்கல. அவங்க விரண்டவாதமா பேசி தொடர்ந்து விரண்டவாதமா என்ன பேசுறாங்கன்னா, உங்களை யாரு மாடு பிடிக்க வாங்கன்னு சொல்லி நாங்க கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிடல. அப்படிலாம் இல்லைங்க. உங்களை யாருங்க காத்து கிடக்க சொன்னது, உங்களை யாருங்க மாடு பிடிக்க சொன்னது, உங்களை யாருங்க போராட்டம் பண்ண சொன்னது, நாங்க எதுவும் இதெல்லாம் நாங்க எங்க கையில இருந்து கொடுக்க முடியாது. நாங்க அவங்க கையில இருந்து கொடுங்கன்னு சொல்லல. நாங்க அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.